எல்லாருக்கும் வணக்கம். அறிவு மாஸ்டர் சேனலில் நம்ம கடந்த வீடியோவில் வந்து சூரியனை பற்றின கிரக காரகத்துவங்கள் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் சந்திரனுக்கான கிரக காரகத்துவங்கள் பார்த்துடலாம். சந்திரன் வந்து முதலில் நம்ம மனசை குறிக்கிறது, பிறகு நம்மளோட தாயார், திருமணத்திற்கு பிறகு மாமியார், பிறகு வயதான பெண்கள், அதாவது 30-35 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், திருமணமான பெண்கள், அவர்கள் எல்லாருமே வந்து சந்திரனை தான் குறிக்கும். அக்கா வயது இல்லை அம்மா வயது, பாட்டி, இந்த மாதிரி வயதான பெண்கள் எல்லாருமே குறிக்கிறது சந்திரன். பிறகு நம்ம உடலில் இருக்கிற இரத்த ஓட்டத்தையும் குறிப்பதும் சந்திரன். ஏதாவது நம்ம உடம்பில் இருக்கிற தேய்மானங்கள், ஏன்னா சந்திரன் வந்து வளர்ந்து தேய்ந்து ஒவ்வொரு பிறையிலையும் அது தேய்பிறையும் சந்திக்கிறது. ஸோ தேய்கின்ற பொருட்கள், நம்ம உடம்பில் நம்ம பாகங்கள் எதுவும் தேய்மானம் இருக்குது, இல்லை நம்ம பயன்படுத்துகிற பொருள்களில் ஏதாவது தேய்மானம் ஆகுது அப்படின்னாலுமே அந்த தேய்மானத்தை குறிப்பது சந்திரன். பிறகு எல்லா விதமான திருட்டுத்தனங்களையும் குறிப்பதும் சந்திரன் தான். திரவ பொருட்கள், அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள், அதாவது நம்மளுடைய காய்கறிகளாக இருக்கட்டும், நம்ம சமைக்கிற வச்சுருக்க சாப்பாடாக இருக்கட்டும், பெரிஷபிள் ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னன்னைக்கு ஒரு 24 மணி நேரம் அந்த ஐட்டம் தாங்கும், அதற்கு பிறகு நம்ம அதை வந்து டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் இதெல்லாமும் சந்திரன் தான் குறிக்கிறது. பிறகு பெண்களில் மாதவிடாய் குறிப்பதும் சந்திரன். பிறகு வந்து நம்மளுடைய உடலில் நுரையீரல்ங்கிற பார்ட்டை குறிக்கிறதும் சந்திரன். நம்ம உடலில் சேர்க்கின்ற அழுக்கு, வியர்வை, யூரின், இந்த மாதிரி எச்சில், இந்த மாதிரியான அழுக்குகளை குறிப்பதும் சந்திரன் தான். கண்களில் இடது கண்ணை குறிப்பதும் கண்ணுடைய பார்வை குறிப்பதுமே சந்திரன் தான். பிறகு வந்து பருத்தி, வெள்ளை நிறத்திலான பொருட்களை குறிப்பது, அந்த வகையில் பருத்தி ஆடைகள் இவற்றை குறிப்பதும் சந்திரன். பிறகு வந்து அலைச்சல், நம்ம வந்து ஒரு ஏன்னா சந்திரன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்க ஒரு பிளானட். நம்ம இருக்கிற எல்லா கோள்கள்லையுமே சந்திரன் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கிறது. ஸோ இந்த சந்திரன்லாம் 3ஆம் இடத்துல இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா சும்மா இப்படி டக்குன்னு ஏதாவது ஒவ்வொன்றுக்கும் நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறேன், அங்கே போயிட்டு வரேன், இங்கே போயிட்டு வரேன்னு அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஒரே விஷயத்தை வந்து ஒரு நாளைக்கு 10 முறை வந்து போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அப்படியே இருப்பாங்க. இல்லை வேறு எதுனா ஒரு வேலைக்காகவோ, அவங்க ஒரு வேலைக்காக இப்போ அவங்க ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, பக்கத்தில் வேற ஒரு வேலை அங்கே இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அவங்களுடைய தோட்டம், நிலப்பலன்களை பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக டெய்லி இந்த மாதிரி ஷார்ட் விசிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் சந்திரன் இருக்கவங்க பார்த்திங்கன்னா சந்திரனோட சனி செவ்வாய் தொடர்பு பட்டவங்க. நிறைய பேர் வந்து வெஹிக்கிள்ஸ், ஆட்டோ, இந்த மாதிரியான ஷார்ட் ட்ரிப்ஸ் நிறைய அடிக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமும் ஓட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அலைச்சல்களையும் இடமாற்றங்களையும் கொடுப்பதற்கு வந்து காரகம் வந்து இந்த சந்திரன் தான். குட்டி ஷார்ட் ட்ரிப்ஸ், ஸோ இந்த மாதிரி குட்டி டூர் ஒரே நாளில் முடிச்சுட்டு வர்றது, ஸோ இந்த மாதிரியான டூர் கொடுக்கறது எல்லாமுமே சந்திரன் தான். பிறகு வந்து ஒருத்தருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுப்பதும் சந்திரன் தான். அந்த சந்திரனுடைய எப்படி அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நல்ல பெயரை வாங்கி கொடுப்பதும் சந்திரன் தான், அப்படிங்கிறது மாதிரி கெட்ட பெயரையும் வாங்கி கொடுப்பதும் சந்திரன் தான். பிறகு பொதுஜனம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அதில் அடங்குவாங்க. இப்போ பொதுஜனத்தோட ஊழியர்கள், பொதுஜனத்திற்கு பயன்படுபவர்கள் அனைவருமே காலையில் பேப்பர் போடுறவங்க ஆரம்பித்து, பால் போடுறவங்கலேருந்து, இஸ்திரி செய்கிறவங்கலேருந்து, லாண்ட்ரி போடுறவங்கலேருந்து, இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்காக தினமும் அவங்களோட பங்களிப்பு அத்தியாவசியமாக இருக்கும். நம்மளுடைய துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும். ஸோ இவர்கள் எல்லாருமே பொதுஜன மக்களுக்கு தேவைப்படுகிறவர்கள் என அத்தனை பேருக்குமே பயன்படுற எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சந்திரனுடைய, அவங்கள நம்ம டெய்லி மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ அது பிறகு வந்து அவங்கன்னு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வாக்கிங் போகிறீங்க, நீங்கள் டெய்லி அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களும் இந்த சந்திரனுடைய கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ அந்த சந்திரனுடைய காரகத்துவத்தில் தான் வருவாங்க. டெய்லியும் பரிச்சயமாகிற முகங்கள். பிறகு வந்து ஒரு நீங்கள் விற்பனை டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருட்கள், சாப்பாட்டு பொருட்கள், தொடர்பு, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்குமான தொடர்பு. ஸோ இந்த தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கறது சந்திரன் தான். சந்திரனோட ஒரு கிரகம் தொடர்பு கொண்டதுன்னா அந்த மனம் வந்து அந்த கிரகத்தை சார்ந்த விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும்
கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அந்த தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த தொடர்பாக இருந்தாலும் அந்த தொடர்புங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பது சந்திரன். பிறகு வந்து பெண் தெய்வங்களில் அம்பாளை குறிக்கிறது வந்து சந்திரன் தான். நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு பொருளை பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட காரணக்கர்த்தா சிலது நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்க, அந்த மாற்றத்திற்கான ஒரு காரணம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த மாற்றமும் அந்த மாற்றத்திற்கான ஒரு காரணமும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சபிள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சஸும் சந்திரன் தான், அந்த சேஞ்சஸ்க்கு ரீசனும் சந்திரன் தான். பிறகு வந்து அந்த ஒரு சில மரங்கள்லாம் பால் வடிகிற மரங்கள், நீங்கள் இலைகளை கிள்ளினாலே பால் வடியும், அந்த மரத்தை கொத்துனீங்கனாலும் பால் வடியும். ஸோ இந்த மாதிரி பால் வடிகிற மரங்கள். பிறகு வந்து கடலிலிருந்து எடுக்கப்படுகிற முத்து நகைகள் வெள்ளை கலரில் இருக்கும், அது மாதிரி கடல் திரவம். ஸோ இது எல்லாமுமே சந்திரனுடைய காரகத்துவத்தில் வருது. பிறகு கவிஞர்களும் சரி, கதை எழுதுபவர்களும் சரி, சந்திரன் இருந்தால் தான் அவர்களால் ஒரு நல்ல படைப்பை அவர்களுடைய ஏன்னா கவிஞர்களாக இருக்கட்டும், கதை எழுதுபவர்களும் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து அவர்களுடைய அது வந்து அந்த கலைநயம்ங்கிறது வரணும். ஸோ அதற்கு வந்து சந்திரன்கிறது மெயினாக அதுக்கான காரணம். பிறகு நீர் பிடிப்பான எல்லா இடங்களுமே, கடல், ஆறு, ஏரி, இல்லை வீட்லேயுமே நீங்கள் தண்ணி இருக்கிற இடங்கள் எல்லாமே சந்திரனுடைய காரகத்துவம் தான். பிறகு காம உணர்வுகள்னாலே சந்திரன், அதே மாதிரி காம உணர்வுகள், ஞாபக மறதி, இதெல்லாமுமே சந்திரனை சார்ந்தது. பிறகு திரவம் சார்ந்த பொருட்களாகட்டும், திரவம் சார்ந்த தொழில்களாகட்டும், இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் எடுக்கிறீங்க, அதுவும் வந்து சந்திரனுடைய காரகத்துவத்தில் தான் வரும். ஒரு ஜூஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, அந்த ஜூஸ் ஷாப்பும் வந்து சந்திரனுடைய காரகத்துவத்தில் தான் வரும். இதை சார்ந்த பொருட்களும் சரி, அந்த பொருட்களை விற்பனை செய்கிற அந்த தொழிலாகட்டும், இல்லை அது சார்ந்த தொழில்கள் எதுவாக இருந்தாலுமே அதுவும் சந்திரனுடைய காரகத்துவத்தில் வந்துடும். உணவு தொழில், ஹோட்டல்கள், இதெல்லாமும் சந்திரனுடைய காரகத்துவத்தில் வருது. பிறகு நம்ம உடம்பில் இருக்கிற நீர்ச்சத்து, நம்மளோட உடம்புல ரத்த ஓட்டத்தையும் சொன்ன மாதிரி நீர்ச்சத்துக்களும் இருக்கும் பார்த்தீங்களா, அதற்கும் காரணம் சந்திரன் தான். பிறகு ஒருத்தரை நம்ம வந்து சந்தேகப்படுறோம், நம்மளுடைய மனம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மனம் தான் அந்த சந்தேகத்திற்கும் காரணம். பிறகு ஒருத்தருக்கு நீரில் வந்து கண்டம் வருகிறது அப்படின்னாலும் அதற்கும் அந்த சந்திரன் தான் காரகத்துவம். நம்மளுடைய தாய்ப்பால், குழந்தைக்கு குடிக்கிற தாய்ப்பால் ஆரம்பித்ததுலேருந்து திரவ பொருட்கள் எல்லாமே, நீர் சுந்தரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சந்திரனுடைய காரகத்துவத்தில் தான் வரும். இது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்த வீடியோவில் செவ்வாயை பற்றின கிரக காரகத்துவம் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயனாகட்டும். நன்றி.